கூடிய விரைவில் அது நடக்கும். ஜபராஜ் அவர்களுடைய நிறுவனத்தில் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் லெவலில் பாடக்கூடிய சிங்கர்ஸ், குழந்தைங்கள், வருங்கால ஸ்டார்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நிறுவனம் எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப அழகாக வாசித்தாங்க. கீபோர்டு வாசித்தவங்கெல்லாம். இது இன்னும் நிறைய தொடரணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். அதுமாதிரி நல்ல நல்ல மாஸ்டர்ஸ் இங்கே இருக்காங்க. இந்த கீபோர்டு மாஸ்டர் லோகேஷ் சார்ன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான மாஸ்டர் அவர். விஜய் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டு. அவன் வந்து கர்நாடிக் எடுக்கிறான், அதனால் அவரும் எடுத்திருக்காரு. அப்புறம் லோகேஷ் மாஸ்டர் வெஸ்டர்ன் வந்து எடுக்கிறார். ட்ரம்ஸ் வந்து இப்போ சுரேஷ் சார் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல டீச்சர் கிடைக்கிறதுக்கு நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். அதே மாதிரி ஜபராஜ் வோக்கல் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த குழந்தைங்களை இவ்வளோ தூரம் பாட வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு இப்போ ஜபராஜ் மட்டும் ஒரு இதுன்னு சொல்லிட முடியாது. அவன் வந்து அந்த தலைமை ஏற்று நடத்தி இத்தனை பேர் ரிஹர்சல் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ரிஹர்சலில் தான் அவங்க இது கொடுக்கணும். அதுக்காக எவ்வளோ டைம் அதுக்காக எடுத்துருக்கணும். சாதாரணமாக வராது. அதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க எல்லாரும். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனம் திறந்த நன்றி கலந்த அன்பு கலந்த நன்றி. ரொம்ப என்னுடைய மகிழ்ச்சியை ரொம்ப உரித்தாக்கி கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல தருணத்தில், இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற்றதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது மென்மேலும் வளரணும், பெரிய பெரிய ஸ்டார் இங்கேருந்து உருவாகணும் அப்படிங்கிறது கடவுளுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் ஜபராஜுக்கு இருக்குது. ஜபராஜ்கிட்டேருந்து நான் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிறேன். ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும். ஒரு 6 மணினா கரெக்டாக 5:30 மணிக்கு அங்கே இருக்கணும். அப்போ தான் அந்த இடம் சுபிட்சமாக இருக்கும். தலைமை சரியாக இல்லைன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு சிட்டியில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள் தான் அந்த இசையை வந்து ஒழுங்காக போதிக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். அது இல்லை. இங்கே இந்த குழந்தைங்க பாடின மாதிரி நான் நிஜமாக இதே மாதிரி கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு கேட்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது நிறைய பேரை உருவாக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு இன்னும் வந்து பெரிய ஸ்தாபனமாக ஆகிறதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் ஜபராஜ் கிடைக்கட்டும். என்னுடைய மனம் திறந்த வாழ்த்துக்களை உங்கள் எல்லோருக்கும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.